ஓசூர் சானமாவு வனப்பகுதியில் 40 காட்டு யானைகள் தஞ்சம் புகுந்துள்ளதால் வனப்பகுதியைச் சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்தான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ராயக்கோட்டை அருகே உள்ள ஊடேதுர்கம் வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக சுமார் 40 காட்டு யானைகள் தஞ்சமடைந்து இரவு நேரங்களில் அருகில் உள்ள கிராமங்களுக்குள் நுழைந்து அங்குள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் வனப்பகுதியில் தஞ்சமடைந்த காட்டு யானைகள் நேற்று இரவு ஊடேதுர்கம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி அனுசோனை, சினிகிரிப்பள்ளி, ஹனுமந்தபுரம், பீனிகள் வழியாக ஒசூர் சானமாவு வனப்பகுதிக்குள் வந்து தஞ்சமடைந்துள்ளது. அதிகாலை நேரத்தில் வனப்பகுதிக்குள் யானைகள் செல்வதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் யானைகள் இருப்பதை உறுதி செய்தனர். இதைத் தொடர்ந்து வனத்துறை ஊழியர்கள் வனப்பகுதி சுற்றி ரோந்து பணியில் ஈடுபட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். மேலும் சானமாவு வனப்பகுதியில் யானைகள் தஞ்சமடைந்திருப்பதால் இரவு நேரங்களில் அருகில் உள்ள கிராமங்களுக்குள் நுழைந்து விவசாய நிலங்களில் பயிர் சேதம் செய்யப்படும் என்பதால் வனப்பகுதியைச் சுற்றியுள்ள சானமாவு, பீர்ஜேப்பள்ளி, ஆழியாளம், போடூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் வனப்பகுதிக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்றும், கால்நடை மேய்ச்சலுக்கு வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்றும், இரவு நேரங்களில் விவசாய நிலங்களுக்குள் காவலுக்குள் செல்வோர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், யானைகள் இரவு நேரங்களில் கிராம பகுதிக்குள் வந்தால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் ஒலிபெருக்கி மூலமாக கிராமங்களுக்குள் சென்று வனப்பகுதியினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். வனத்துறை சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது சானமாவு காப்பு காட்டிற்கு 40 முதல் 50 யானைகள் வந்துள்ளது. ஊர் மக்கள் எச்சரிக்கையுடனும் கவனத்துடன் இருக்கும்படி வனத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். யானை இரவு நேரத்தில் வெளியில் வரலாம்